எல்லாமே வியூவர்ஸ் வணக்கம். நான் உங்கள் திருமுருகன். இவர் நம்ம நடராஜன். பேக் டு அவர் ஷோ ரியல் என்ற ஷோ தான் வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த ஷோல என்ன பண்ணுவோம்னா எல்லாருக்குமே தெரியும். உள்ளூர் சினிமாவில் ஆரம்பிச்சு உலக சினிமா வரைக்கும் சினிமாவில் வந்து என்னென்னலாம் வந்து நிகழ்வுகள் நடந்திருக்கோ அதெல்லாம் கலந்துரையாடி அதெல்லாம் பிரித்து வந்து மக்களுக்கு சொல்றதுக்கு ரெடியாக இருக்கும். சொல்லிடலாமா? முதல் நியூஸ் வந்து நானே சொல்லிடுறேன். சூதுகவும் படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஹீரோவா நடிக்க துவங்கிய வளர்ந்த ஒரு காலகட்டம், வளர்ந்து வந்துகிட்டு இருந்த நேரத்தில் வந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. ஸோ அந்த படத்தோட சீக்வல், அதாவது பார்ட் 2 வந்து இப்போ இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் வெளியே இருக்கு. அந்த படத்தோட ட்ரெய்லர் அதே மாதிரி தான் இருக்கு. அதாவது எப்படி வந்து ஒரு கள்ளக்கடத்தல் கும்பல் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே ஒரு பிளாட்ல தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டெக்னீஷியன்ஸ் மாறி இருக்காங்க. ஆனாலுமே அதுல வரக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் இதுலயுமே வர்றாங்க. ஸோ அதுக்குமே இதுக்குமே ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறோம். ஸோ இந்த படத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுன் இயக்கி இருக்காரு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லருமே ஓரளவுக்கு காமெடியா இருக்கு. அதே மாதிரி சூதுகவும் படம் மாதிரி தான் இதுவும் வந்து அப்படியே இருக்கு. அதே மாதிரி ஒரு பொண்ணு கூட விஜய் சேதுபதி பேசிட்டு இருப்பாரு, ஒரு கற்பனை கதாபாத்திரத்து கூட. இதுலயும் சிவா வந்து கற்பனை கதாபாத்திரத்து கூட தான் பேசிட்டு இருக்காருன்னு ட்ரெய்லர்லேயே தெரியுது. ட்ரெய்லர் பார்க்கும்போதே சூதுகவும் படத்தில் நடிச்ச கருணாகரன் தான் வந்து இந்த படத்துலேயே வந்து நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சூதுகமோட ஒரு படத்தோட ரிசம்பலன்ஸ்லாம் இருக்கும்ல, அசோக் செல்வன்லாம் கொஞ்சம் வந்து போயிருப்பார்ல, அதே சீன்ஸ்லாம் வந்து இந்த ட்ரெய்லர்லயும் வந்து காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு வந்து இது தனிப்படமா இருக்குமா இல்ல வந்து அதோட தொடர்ச்சியா இருக்குமான்னு டவுட்டா இருக்கு. படத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தொடர்ச்சியா இருக்குமா தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு அப்படிதான் தெரியுது. பாப்போம், படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம அதுக்கு முன்னாடி எதுவும் டிசைட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து என்ன செய்தி வச்சிருக்கீங்க? அடுத்து வந்து விடாமுயற்சி அப்டேட் இருக்குல்ல. ஆமா, விடாமுயற்சி படம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன புதிய பிரச்சனைனா, விடாமுயற்சி வந்து ஹாலிவுட் படத்தோட வந்து இன்ஸ்பிரேஷனா எடுக்கப்பட்ட படம். ஆமா, பிரேக் டவுன் அந்த படம் பேரு சொல்லியிருக்காங்களா. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேரமௌண்ட் பிக்சர்ஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த பிரேக் டவுன் படத்தை வந்து தயாரிச்சிருப்பாங்களா, பேரமௌண்ட் பிக்சர்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து விடாமுயற்சி படம் வந்து எங்களை பார்த்து நீங்க எடுத்திருக்கீங்க, அதனால எங்களுக்கு 150 கோடி ரூபாய் வேணும், எங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து விடாமுயற்சி வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தருவாங்களா தரமாட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த படத்துக்கோட பட்ஜெட்டே ஒரு 300 கோடி கிட்ட தான் இருக்கும். ஸோ 150 கோடி இதுக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி படமே நஷ்டமா முடிஞ்சிடும். அப்படிலாம் நடக்காது, வேற ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் நாளை கழிச்சு வந்து டிசம்பர் 5 வந்து புஷ்பா 2 வந்து வேர்ல்டு வைடா வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, இப்போ கங்குவா மதன படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு வந்து பப்ளிக் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப வந்து மிக்சடு ரிவ்யூஸா இருந்துச்சு. படத்தை பார்த்து இருந்தவங்க வந்து நிறைய பேர் நல்லா சொல்லியே படம் பார்க்க ஆசைப்படுறவங்கள வந்து ஆசைப்பட விட மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சமூக வலைதளங்கள் போயிட்டு இருந்துச்சு. இதுக்காக தயாரிப்பாளர்கள் சங்கம்லாம் இருக்குல்ல, அவங்க என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா, அந்த வந்து ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டே FS ரிவ்யூ, அதாவது முதல் 3 நாட்களுக்கு ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதனால கோர்ட் வந்து அதை தடை பண்ணிடுச்சு. ஆமா, அத மாதிரி இது வந்து ஒரு மக்களுடைய கருத்து சுதந்திரத்துக்கு வந்து நாங்க தடை போட முடியாது. ஒருவேளை உங்க படத்தின் மேல அவதூறு பரப்புனாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து கேஸ் போடலாம். ஸோ நாங்க வந்து மக்களுடைய விமர்சனத்துக்குலாம் நாங்க வந்து தடை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அதே மக்கள் தானே நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க, படம் நல்லா இருக்குன்னு சொல்லலாமே தவிர மற்றபடி ஏதாச்சும் அவதூறு வழங்க எந்த மாதிரி சொல்றீங்க? இல்ல, அதாவது இந்த படத்தை வந்து என்னன்னா, இந்த படத்தை ஒருத்தங்களை வந்து ரொம்ப குற்றஞ்சாட்டி தனிப்பட்ட விமர்சனங்கள் நடக்கும்ல. ஆமா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஆக்டர் சொல்லி அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில விமர்சிச்சாங்க அப்படின்னா கேஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துன்னா அந்த படத்தோட கேரக்டரை தான் பார்ப்பாங்களே தவிர அதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில எடுத்துக்கிறது தப்பு. படக்குழுவை சேர்ந்தவங்களுமே இதை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணுமே தவிர இதை வந்து ஒரு கேஸ் போட்டதெல்லாம் பெரிய இதே இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா 45 அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா சூர்யா அவர்களுடைய கங்குவா படம் வந்து மிகப்பெரிய ட்ரோல் செய்யப்பட்ட படமா இருக்கு. ஸோ அடுத்து ஒரு படம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இதுல முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, லப்பர் பந்து படத்துல நடிச்சிருந்தாங்கல்ல சுவாசிகா, ஆமா, தினேஷுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த படத்துல வந்து அவங்க வந்து சூர்யா 45 படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல வந்து நடிக்கிறாங்களா. ஹீரோயினா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான ஹீரோயின் இல்ல, அதுல என்னன்னா 2 பேருமே ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முக்கியமான கதாபாத்திரம் இருந்தாங்க. சூர்யா 45ல வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல வந்து நடிக்க போறாங்க. சரி பாப்பா அவங்க நடிப்பு வந்து எப்படி இருக்குன்னு. ஆமா, ஏற்கனவே நம்ம சூர்யா பத்தி சொல்லியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன். ஏன்னா இவர் வந்து ட்ரோல் செய்யப்பட்ட நடிகர்னா ரொம்ப பாராட்டப்பட்ட நடிகர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா AR முருகதாஸ் படத்துல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா புறநானூறு படத்துல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தை இயக்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதா கங்குரா.
சுதா. ஸோ இப்போ சுதா கங்குராவுடைய அடுத்த படம் புறநானூறுக்கு அடுத்து அவங்க இயக்கக்கூடிய படத்துல சிம்பு நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இன்னொரு படம் தனியா ஒரு படம் சிம்பு வந்து லீடர்லாம் நினைச்சிட்டு இருக்காரு. ஆமா ஆமா. அதுக்கு யார் மியூசிக் பண்றா? சுதா கங்குரா படம்னால யாரு, நம்ம ஜிவி பிரகாஷ் தான் இசையமைப்பாளராக இருப்பாரு. ஸோ அதுல வந்து நமக்கு டவுட் இல்லை. ஸோ இப்போதான் அந்த படத்துடைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் தான் டெக்னீஷியன்ஸ் யாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஏன்னா சூரியரை போட்டு படமும் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகல. கடைசியா சுதா கங்குரா ரிலீஸ் ஆன படம் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. இவங்க படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆனா எப்படி ஒரு வரவேற்பு வருதுன்னு படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம பார்த்துருந்தோம். ஆமா, அது புறநானூறு ரிலீஸ் அப்ப நமக்கு தெரிய வரும். நம்ம தளபதி 69 இருக்குல்ல, அதான் வந்து கடைசி படம்னு எல்லாருமே தெரியும் விஜய் அவர்களுக்கு. இதனா ஹெச் வினோத் என்ன சொல்லியிருக்காருன்னா, T69 அப்டேட் வந்து டிசம்பர் மாசம் ஃபுல்லா வந்துட்டே இருக்கும், நாளுக்கு ஒன்று வரும்னு சொல்லிட்டு அவரோட ட்விட்டர் பதிவில் வந்து ட்விட்டர் போட்டிருக்காரு. இப்போ இவர் தான் இந்த துணிவு படத்தை எடுத்தாரு, வலிமை படத்தெல்லாம் எடுத்தாரு. அப்போ வந்து அப்டேட்டே கொடுக்கல. ஆமா, ஒருவேளை அது வந்து அஜித்துக்குன்னு ஒரு நேரம் நினைக்கிறேன். அஜித் படம்னால எந்த டேரக்டர்னாலும் அஜித் படம்னாலே ஒரு அப்டேட் வரது லேட்டா இருக்கும். சரி, தளபதி வச்சு வந்து எடுக்கிறாரு, பார்ப்போம் அப்டேட் வந்து வரிசையா விடுறாரா இல்ல அதே மாதிரி துணிவி மாதிரியே வந்து ரொம்ப லேக் அடிக்கிறாரான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆமா, நீ அஜித்தை பத்தி பேசுறதுனால நான் ஒரு செய்தி வச்சிருக்கேன். அதாவது கங்குவா தோல்வியால ரொம்ப தோண்டு போயிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவா, சிறுத்தை சிவா தான். ஸோ அவருக்கு வந்து அஜித் வந்து ஃபோன் பண்ணியே பேசியிருக்காரு. ஸோ வந்து நீங்க ரொம்ப இதெல்லாம் இப்போ எதுவும் பிரேக் டவுன் ஆக வேண்டாம், ஸ்ட்ராங்கா இருங்க, எனக்கு ஒரு கதையை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேப் இருக்குல்ல, ஏன்னா அவர் வந்து குட் பேட் அக்லி நடிச்சுக்கிட்டு இருக்காரு, விடாமுயற்சி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 படங்களும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த படம் சிவான் டீம் கூட வந்து சைன் பண்ணி. அவருக்கு நிறைய காலம் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் அவர் வந்து கதையும் திரைக்கதையும் சிறப்பாக செயல்படுத்துவாரு, சிறப்பாக ரெடி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ அந்த படத்துலயாவது சிவா அவர்கள் வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ நீ இந்த ஹாலிவுட் செய்திலாம் வச்சிருப்ப எதுவும் இல்லையா? எதுக்கு ஹாலிவுட்? அதுக்குலாம் வந்து பக்கத்து ஸ்டேட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஹாலிவுட் போவோம். சரி சொல்லு. நம்ம காந்தாரா படத்தோட ஹீரோ தெரியுமா, ரிஷப் ஷெட்டி? ஆமா ஆமா. அவர் வந்து இப்போ வந்து ஒரு வரலாற்று படங்கள்ல வந்து நடிக்க போறாரு. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன், சத்ரபதி சிவாஜி. ஸோ அந்த படம் வந்து 2027 தான் ரிலீஸ் ஆகுமா. ஸோ இன்னும் பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷம் இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ அவருக்கு வந்து இன்னும் நிறைய லைனப் இருக்கு. காந்தாரா இருக்கு, அதுவுமே ஒரு வரலாற்று படம் தான். ஸோ இன்னும் 2-3 வரலாற்று படங்கள் அவர் நடிக்கிறாரு. ஸோ அவரை வந்து ஒரு வரலாற்று நாயகனாவே மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் பக்கம் தான் மகாராஷ்டிராக்கு. ஸோ அதனால சிவாஜி மகாராஜ் வந்து அவர் ஆண்ட கொஞ்சம் ரீஜியன்ல இவருமே இருப்பாரு. ஸோ அவர் நடிச்சா கொஞ்சம் ஆப்டா இருக்கும் தான் அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வந்து சத்ரபதி மகாராஜ் படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னா சந்தீப் சிங் இருக்காருல, அவரை வந்து ரிஷப் ஷெட்டியை வச்சு இயக்க போறாரு. இந்த படம் வந்து ஒரு பேன் இந்தியா லெவலுக்கு வந்து பெரிய படமா ஆகும், நம்மளுக்கு சந்தேகமே இல்லை. பார்ப்போம். படம் வந்து 2027 வருது. இது வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஏற்படுத்துமா இல்லை வந்து நார்மல் ஒரு படமா போயிடுமான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஒரு இப்போலாம் சமீபத்தில் வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது வந்து இப்போ வந்து ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னால் புஷ்பாவில் வந்து சமந்தா ஆடினாங்க, புஷ்பா 2ல வந்து இப்போ ஸ்ரீல ஆடுறாங்க. ஆனால் இந்த டைப்பை வந்து ஒரு 80s சீக்கிரமாக ஒரு 90s பார்த்தோம்னா இதுக்காகவே ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்க தான் வந்து சில்க் ஸ்மிதா. அவங்களோட பிறந்தநாள் வந்து நேற்று வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அவங்க சில்க் ஸ்மிதாவுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது இன்னைக்கும் அப்போ மட்டும் இல்லை, இப்பயும் ரீசெண்டாக என்ன சொல்லணும்னா மார்க்கானே படம் ரிலீஸ் ஆச்சுல, விஷால் வந்து SD சூர்யா நடிச்சாங்களே, அந்த படத்தை கூட ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டு அவங்க பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கே வந்து அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பிலேட்டட் சில்க் ஸ்மிதா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வச்சு ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை வச்சு ஒரு படம் வந்துச்சு, த டர்ட்டி பிக்சர்ஸ் அப்படின்னு. இப்போ தமிழில் வந்து ஒரு படம் எடுக்க போகிறாங்கன்னு அறிவிப்பு வெளியே இருக்கு. ஒரு 3 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் பேச்சுலர். ஜிவி பிரகாஷ் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த திவ்யான்ற நடிகையோட நடிப்பு வந்து பெருசாக வந்து பேசப்பட்டுச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 வருஷம் கம்ப்ளீட். 3 years ஆஃப் பேச்சுலர் அப்படின்னு இப்போ கொண்டாடுறாங்க. எல்லாருமே அந்த நடிகையோட நடிப்பு தான் வந்து பெருசாக பேசப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து ஜிவி பிரகாஷுமே நடிச்சிருந்தாரு. ஒரு என்ன சொல்ல, ஒரு நெகட்டிவ் சைடில் வந்து நடிச்சிருந்தாரு. என்னப்பா அவர் இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. எனக்கு அந்த பர்சனலாக அந்த படம் பிடிக்கும், ஏன்னா வந்து நல்லா இருக்கும் படம். சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து ஹாலிவுட்னு சொல்லுவீங்களே, இன்னைக்கு எதுவும் ஹாலிவுட் செய்தி எதுவும் இல்லையா? ஹாலிவுட்ல நிறைய நியூஸ் இருக்குது. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த 2024 முடிய போகுது. ஆல்ரெடி முஃபாசா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சொல்லியிருந்தோம். இந்த முஃபாசா மட்டும் இல்லாமல் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, மேரின்ற படம் ரிலீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் 6888ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இதே மாதிரியான சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம ரியல் ஷோவை டெய்லி பாருங்கள். இதே மாதிரியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.